இப்போ ஜல்லிக்கட்டு துவங்கிட்டு இருக்கு, அவனியாபுரத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு. அந்த வாக்குறுதியும் காற்றில் விடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க, எல்லாமே ஒரு 55,000 ரூபாய் நீங்க வந்து தர வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா மாதம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும் சொன்னீங்க. இப்ப கடைசி 2 மாசமா தான் தெரியுங்க, ஆரம்பத்தில் 4 வருஷமா தரவே இல்லைன்னு குற்றச்சாட்டு இருக்கே சார். இப்போ வாக்குறுதி நம்ம ஜஸ்ட் சொல்லிட்டோன்னு வச்சுங்க, அவர்களுக்கு முன்கள பணியாளர்களாக சில ஊடகவியலாளர்கள் இருக்காங்க, அவங்க உடனே பாஞ்சு வந்துடுவாங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் ஆதாரத்தோட சொல்ல வேண்டியதாக இருக்கு. 373வது வாக்குறுதி தான் நீங்க சொன்ன அந்த ஜல்லிக்கட்டுக்கு 1000 ரூபா அப்படின்னு. இது வந்து 2021 தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்றாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2023 என்ன பண்றாங்க, கால்நடை பராமரிப்புத்துறை அவங்க மூலம் எல்லா மாவட்டங்களையும் போயிட்டு கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டில் காங்கேயம் காளை நமக்கு தெரியும், பர்கூர், புலிகுளம், உம்பலாச்சேரி இது போன்ற காளைகள், இதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம். அவங்க இந்த பாரம்பரியத்தை கட்டு காக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான மாடுகள், நம்ம ஊர் மாடு. அதுக்காக அதுக்கு எவ்வளவு செலவானாலும், ஆனால் அவங்க கூட கேட்கல. இவங்களா தான் என்ன, எல்லாமே அரசியல் தானே, எலெக்ஷனுக்காக அடிச்சு விடுறது. நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. 2023 செயல்படுத்த கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. 4 கணக்கெடுப்பு நடத்த அவங்களும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. என்னென்னா எத்தனை காளைகள் இருக்குது, அதை பராமரிக்கக்கூடிய உரிமையாளர், இந்த தகவலை அந்த கால்நடை பராமரிப்புத்துறை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கு. 4 வருஷம் ஆச்சு. ஏன் இப்போ முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, ஏன்னா அவரும் காளை வளர்க்குறாரு, ராஜா அவரும் வளர்க்குறாருங்கிறது நமக்கு தெரியும். எனக்கே 48,000 ரூபா வரணும் கணக்கு போடுறாங்க. 19 மாவட்டங்களில் 352 இடங்களில் ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு இப்படி நடக்குது. சும்மா ஒரு கணக்கு கிடையாது, இது 32 இடத்துல நடக்குது. இவங்களுடைய தமிழக அரசுடைய கணக்கீட்டின்படியே என்ன இருக்குன்னா 1.14 லட்சம் காளைகள் இருக்குது இன்ட்டு 1000. இப்போ ஆசிரியர்கள் போராட்டம், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஏதாவது போராட்டம்னா முன் தேதியிட்டு நாங்கள் கொடுக்குறோம், அரியர்ஸையும் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படின்னா நீங்கள் தான் வாக்குறுதி 2021 கொடுத்த வாக்குறுதி செயல்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வேலையை செய்யலை.